அண்டு சன். ஆமாங்க. என்ன கதை என்ன இந்த வாரத்தில் பார்க்க போகிற படத்தோட தெரிஞ்சுக்கணும். ஒரு 40 வயது முதிர் இளைஞன் திருமணமாகாமல் இருக்கிறார். அப்பா இல்லாத பையன். வழக்கமாக அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, எப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரப்பிள்ளை பெற்று கொடுத்துட்டு நீ பாட்டில் உன் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா தாய்மார்கள், அது கோடீஸ்வரனாக இருக்கட்டும், குபேரனாக இருக்கட்டும், இல்லை பிச்சைக்காரர், எல்லாருடைய நிலைப்பாடு தான். அந்த தாயார் எப்போ கொடுக்குறாங்க. இவர் சரிம்மா அப்படின்ட்டு, ஒரே பையன், வசதி வாய்ப்பு குறைவில்லை, வருமானத்துக்கும் குறைவில்லை, அமெரிக்கா போகிறார். திரும்பி வரும்போது ஒரு குழந்தையோடு வருகிறார். என்னடா இது அப்படி குழந்தையோடு வந்தோடனே வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு உடல்நிலை சுகவீனமாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா போன் மேரோ, அந்த போன் மேரோ என்று ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அப்போ தான் அது பிழைக்கணும். ஒரு பணத்துக்கு குறைவில்லை, வசதி குறைவில்லை. அப்போ என்ன செய்வாங்க, சரி டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த தகப்பனாருக்கு அது நிறைய போன் மேரோ விலைக்கு வாங்கினாலும் அந்த பெற்றோருக்கு இருக்கிற போன் மேரோ தான் 100% 200% செட் ஆகும்னு மருத்துவர்கள் கைவிரிக்கிறார்கள். இப்படி அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு ஒத்து பார்க்குறப்போ அது ஒரு ரகசியம் அல்ல, வெளிப்படையான மேட்ரு. என்ன, இவர் போகும்பொழுது அந்த வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தை பெற்று வருகிறாருங்கிறது தான் கதை. ஓகே, இப்போ ஒரு பேரண்ட்டு இவர் இருக்கிறார், ஒரு பெற்றோர். இன்னொரு பெற்றோரை தேர்ந்துன்னு பார்த்தா இது மாதிரி வாடகை தாய் இருக்கும் பொழுது ரகசியம் காக்கப்படும், குறிப்பாக அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளில். அப்புறம் தேடி பிடிச்சேன்னா உறவுக்கார பெண்ணு தான் அங்கே அந்த மருத்துவராக இருந்திருந்ததுன்னா அதை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பெண்ணை போய் சுற்றி கேட்டாக அந்த பொண்ணு இப்போ வேறு ஃபைனான்சியல் பிரச்சனையில் இருந்திருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி. ஆமாம், பெற்றோர் இருந்ததால் அந்த ஃபைனான்ஸுக்காக பெற்றுத் தருகிறார். இப்போ பெரிய அந்த வட்டியெல்லாம் போய் பெரிய தொகையான அதற்காக ஏற்றுக்கொண்டு இதை மாதிரி பணம் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு வருகிறார். ஆமாம், இங்கே பார்த்தாக்கா சரி ஏற்றுக்கொண்டீங்க பார்த்தாக்கா அந்த பெண்ணு கொஞ்சம் அல்ட்ரா மாடனாக இருக்கும்போது பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாயாருக்கு பிடிக்காது, இருந்தாலும் பிடிக்க வைக்கிறார். யார், மமிதா பைஜு என்ற அந்த 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 நடிகை. ஆமாம், நடிகையில் மருத்துவக் கல்லூரி மாணவி, இதில் நடிகை அந்த சொல்கிறோம். அந்த பொண்ணு மொத்த படத்தையும் ஆக்குவை பண்ணுறாப்புல. இவருடைய நம்ம ஒரு பண்பட்ட நடிகர் யார், நம்மளுடைய சூர்யா. அது அண்மை காலத்தில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டியதான், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போய் அண்மை காலத்தில் கண்டு அடிபட்டு அண்மையில் கருப்பு படம் மூலம் வருகிறார். அதுவும் மாபெரும் வெற்றி பெறுகிறது. அதற்கு தகுந்த போல் ஒரு இயக்குனரை பார்த்து பொறுப்பை ஒப்படைக்கலாமே அப்படின்னு ஒப்படைக்கிறப்ப தான் நம்மளுடைய வெங்கட் தூரி வர்றார். அவர் ஏற்கனவே ஒரு படத்தை லக்கி பாஸ்கர் ஒரு படத்தை வெற்றி படத்தை, எப்போதும் வெற்றி படம் கொடுக்குறவங்கள தான் திறமையாளர்கள் என்பதை வெற்றி படம் கொடுப்பவர் தான் ஹீரோஸ் பண்ணுவாங்க, அது கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பெண்ணு குடும்பத்தோடு சேர்ந்தாரா இல்லை பணத்தை கொடுத்து அனுப்புனாங்களா, பணத்தை கொடுத்து அனுப்புகிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது தான் கதையுடைய ஒரு சுவாரஸ்யமான பகுதி. அது பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க, பார்க்காதவங்க நம்மளால் கெடுத்துடக்கூடாதுங்கிறது தான் அதோடய கான்செப்ட். ஆமாங்க, இயக்குனர் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறார். அது ரீசனபுளாக இருக்கணும். ஃபாஸ்ட் கட்டு, ஃபைட்டு, சஸ்பென்ஸு, த்ரில்லர்னாக்கா ஃபாஸ்ட் கட்டில் போகும். இது ஸ்லோவாக போகுதுன்னா ஒரு ஃபேமிலி பேஸ்டு, இடையில ஒரு ஆக்ஷன் வேணுங்கிறதால 2 ஃபைட்டை வலியை திணித்திருக்கிறார்கள். ஆமாம், எந்த ஒரு திரைப்படத்துலையுமே எந்த ஒரு சீனை எடுத்துட்டாலே, ஒரு சீனோ ஒரு காட்சி எடுத்து 2 ஃபைட்டும் தேவையில்லை என்பது உண்மை. ஆனால் அவருடைய ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபைட்டு ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க ஒரு பெரிய செட்டாக அல்லது வீடாக என்பது ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டில், ஒரு 5 லட்சம் ஓட்டலாம், இல்லை சில பேர் சொல்லிடுறாங்க சூர்யா கட்டியிருக்கிற அந்த வீட்டில் தான் வச்சு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத மேட்ரு. அது இந்த படம் அம்மா மகன் சென்டிமெண்ட்டு, பெற்றோர் பிள்ளை சென்டிமெண்ட்டு, கணவன் மனைவி சென்டிமெண்ட்டு. அவர் 40 வருடங்களாக அவ்வளோ வசதி வாய்ப்பில் உள்ளவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அது ஒரு முடிச்சு. அதற்கான காரண காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாலியல் தேவைகள், இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்க பாலியல் தேவைகள் என்ன செய்கிறாரு, அது செய்து கொள்கிறார். நம்ம சேலம் சிவராஜ் மருத்துவர் பழனி காளிமுத்து வைத்தியர் சொல்கிற மாதிரி என்ன செய்து கொண்டிருக்கிறார். இதில் ஹைலைட் என்னன்னா, அவர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் நாசரும் தன்னுடைய பாலியல் தேவைக்கு என்ன செய்து கொள்கிறார் என்பது வழிகாட்டுகிறார்களா என்ன என்பது. ஒரு திரைப்படம் வந்தால் ஒரு சட்டையை மாற்றணும்,
ஒரு துணியை மாற்றணும், ஹேர் ஸ்டைலை மாற்றணும். அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு இதை விதைத்திருக்கிறார்கள். பாலியல் தேவைகளுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் வழிகாட்டியிருக்கிறார்கள். நல்ல வழியா கெட்ட வழியா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்கணுமா? ஆமாம். அம்மா சென்டிமெண்ட்டு, பிள்ளை சென்டிமெண்ட் இருக்கும்போது சரி. இந்த பச்சை பிள்ளை ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுதான் அந்த கதைக்கு வந்து அதான் தேவை என்பதை தெளிவாக செய்திருக்கேன். மொத்தத்தில் குடும்பத்தோடு இந்த திரைப்படத்தை பார்க்கறது ஏற்றது இல்லைன்னா பக்காவாக ஏற்றது. குடும்பத்தோடு சென்று பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.